Hi friends, welcome to Gomo's Lifestyle. நம்ம சேனல்ல நிறைய கிளீனிங் வீடியோ எல்லாம் இருக்குது. பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிச்சன் நீட்டா இருந்தாதான் நமக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும், சமைக்கிறதுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம கிச்சன் சின்ன கிச்சனா இருந்தாலும் சரி, பெரிய கிச்சனா இருந்தாலும் சரி, நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் எப்பவும் பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும். இன்னைக்கான இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் டிப்பு, நம்ம கிச்சனில் பாத்திரத்தை மொத்தமாக தேக்க போட்டு வைக்காமல் அப்பப்போ சேர்ற பாத்திரத்தை அந்த உடனே நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னாலே நம்ம கிச்சன் சிங்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுலலாம் இந்த இடத்துல தண்ணி பட்டு நம்ம ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி ஆகும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டவல் எதுவும் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேறு துணி நானும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் தேய்க்கும் போது நம்ம ட்ரெஸ்ஸுலையுமே தண்ணி படாது, அதேமாரி டைல்ஸ்லேயும் கீழேயுமே தண்ணியே படாதுங்க. நமக்கு கிச்சன் டைல்ஸும் க்ளீனாக இருக்கும், நம்மளோட ட்ரெஸ்ஸுலையும் தண்ணி படாது. இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது யூஸ் பண்ணி பாருங்க. சமைச்சு முடிச்ச உடனே சேர்ற பாத்திரத்தெல்லாம் அந்த உடனே நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிங்கு பார்க்க நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிங்கு நிறைய பாத்திரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது அந்த சிங்குக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மேட்டை போட்டுட்டு நம்ம பாத்திரம் தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் விழுற தண்ணியுமே அந்த மேட்டில் விழுந்துருங்க. நம்மளோட கிச்சன் எப்பவுமே நீட்டாக இருக்கும். நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம காயெல்லாம் கட் பண்ணுவோம். அப்போ அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லேயே காயெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம். அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அதை மறுபடியும் கிளீன் பண்ணுவோம். நமக்கு அது ஒரு வேலையா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அந்த காயோட வேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி போடும் போது அந்த தோலெல்லாம் நம்ம டஸ்ட்பின்ல அப்படியே எடுத்து நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணணும் தேவையே இல்லை. எப்போ காய்கறி நம்ம கட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்செல்லாம் கொடுத்து விடுவோம். கொடுத்து விட்டுட்டு மீதம் உள்ள அந்த கூட்டு பொரியல்லாம் அப்படியே அதே சட்டியில் வைக்காமல் இன்னொரு சின்ன பாத்திரத்தில் நம்ம எடுத்து மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிச்சன் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு இடத்த அடைக்காது. இந்த மாதிரி பெரிய கடாயில் அப்படியே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் எடுத்து மாற்றிட்டு வச்சோம்னா நம்மளோட கவுண்டர் டாப் நீட்டாக இருக்கும், இடத்த அடைக்காமல் இருக்கும். இந்த மாதிரி பொரியல் கூட்டு எதுவும் மீதம் வந்ததுன்னா அந்த உடனே நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சு பாருங்கள், கிச்சன் கவுண்டர் டாப் நீட்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் எண்ணெய் பிசு பிசு தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அது நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது தான். நானுமே இதுக்கு முன்ன வேறு பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பாட்டில் நீங்கள் ஆயில் ஊற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் சிலிக்கான் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நம்ம குழம்புக்கெல்லாம் ஆயில் ஊற்றிட்டு வைக்கும்போது அந்த பாட்டிலில் லீக்கே ஆகாதுங்க. இந்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எண்ணெயும் கொட்ட மாட்டேங்குது. நீங்களும் இந்த பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கவுண்டர் டாப்லலாம் எண்ணெய் எதுவும் கொட்டிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் துணி எதுவும் வச்சு துடைக்கும் போது நமக்கு அப்படியே அந்த எண்ணெய் பிசுப்பு இருக்க தான் செய்யும். சோப் போட்டு தேய்ச்சாலுமே அந்த வலுவலுப்பு இருக்க தான் செய்யும். இதுக்கு கோல மாவு இல்லைன்னா மைதா மாவு, அரிசி மாவு எதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தூவிட்டு ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் கொட்டின இடமே தெரியாதுங்க. நம்ம சோப்பு இதுவை போட்டு தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு கிளீன் ஆகாது. இந்த மாதிரி மாவை தூவிட்டு நம்ம துணியை வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் கொட்டின இடமே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கிச்சன் சிங்கிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த மீனாக இருக்கட்டும், மட்டன், சிக்கன் இதுவெல்லாம் சிங்கில் வச்சு தான் கழுவோம். அப்படி கழுவும் போது அதிலிருந்து ஒரு கொச்சை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எப்போவும் அந்த மாதிரி நான்வெஜ்லாம் நீங்கள் சமைச்சு கழுவும் போது இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துகிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். கிச்சன் சிங்கு நல்லா மணக்கும். நம்ம யூஸ் பண்ண லெமனை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் சமைக்கும் போது குழம்பு, பொரியல், கூட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கரண்டி கிளறிட்டு அப்படியே அந்த அடுப்பு மேலேயே வச்சிருவோம். அப்படி வைக்கும்போது நம்மளோட கேஸ் அடுப்பு ரொம்ப அழுக்கா நாஸ்தி ஆயிரும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு கரண்டி எல்லாம் அதுக்கு மேலே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்பில் எதுவுமே படாது. நம்ம அடுப்பு நீட்டாகவும் இருக்கும். நமக்கு கிளீன் பண்ணுற வேலையும் நமக்கு கம்மியாக இருக்கும். சமைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுக்கோங்க, கரண்டி இதுவை வைக்கிறதுக்கு. சமைச்செல்லாம் முடிச்ச உடனே நம்ம குழம்பெல்லாம் வச்சிருப்போம். இந்த கரண்டியை இந்த மாதிரி உள்ளே போட்டு பிளேட்டை மேலே தூக்கி வச்சிருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தட்டுக்கு மேலேயே அந்த கரண்டியை தூக்கி வச்சிருப்பாங்க. இப்போ மழை டைம்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொசு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கொசுவெல்லாம் ஆயும். இந்த மாதிரி கரண்டியை நம்ம உள்ளே போட்டு வைக்கிறது, மேலே வைக்கிறதுனால குட்டி குட்டி கொசுவெல்லாம் ஆயும். அதனால் இந்த மாதிரி கரண்டி எதுவும் போடாமல் நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாம்.
அடுத்த டிப்பு கிச்சனில் வந்து நம்ம இந்த மாதிரி செல்ஃபில் ஸ்டாண்ட்லலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் எடுத்து வைப்போம். நியூஸ் பேப்பர் போடுறதுனால கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வரும். அதனால் நியூஸ் பேப்பர் போடாதாங்க, அதுக்கு பதில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் புக்கு நோட்டில் வந்து அட்டை போடுறதுக்கு நம்ம ப்ரௌன் ஷீட் வச்சுருப்போம்ல, அதை கட் பண்ணி போட்டால் கூட நமக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து வராது கிச்சனில். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கேஸ் ஸ்டவ்வை வந்து எப்படி வந்து சிம்பிளாக வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பர்னரில் வந்து தண்ணி போயிருச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து அடுப்பு வந்து சரியாக எரியாது. அதனால் இந்த மாதிரி வந்து சிரட்டை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், கிண்ணம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிரட்டையை வைக்கும்போது நமக்கு வந்து அதில் வந்து தண்ணி வந்து உள்ளே போகாது பர்னருக்குள்ளே. இப்போது நான் வந்து எடுத்துருக்கிறது சோடா உப்பு. இந்த சோடா உப்பை வந்து இந்த அடுப்பில் எல்லா பக்கமுமே நம்ம வந்து நல்லா வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து வினிகரையும் சேர்த்துக்கலாம். அப்போ சோடா மேலே வினிகரை வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டுட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து எந்த ஒரு கரை இருந்தாலுமே வந்து கேஸ் அடுப்பில் நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். சோடா உப்பும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி வினிகருமே நமக்கு ஒரு க்ளீனிங்க்கு ரொம்பவே வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுப்பு நல்லா புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப உங்களுக்கு கரை அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அடுப்பை. நம்மளோட கேஸ் அடுப்பு வந்து நமக்கு வந்து நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மறுநாள் காலையில் நமக்கு எழுந்து கிச்சனுக்குள்ளே வரும்போதே நம்ம அடுப்பை பார்த்ததுமே வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். காலையில் எழுந்ததும் நம்ம பால் காய்ச்சி காஃபி போட்டு குடிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வந்து நம்ம கிச்சனில் தான் இருப்போம். காலையில் எழுந்ததும் அந்த கிச்சனை பார்க்கும்போது ஒரு நீட்டாக அழகாக இருக்கும்போது அன்னைக்கு பொழுதே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா போகும். ஏன்னா நமக்கு கிச்சன் வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக இருந்தால் தான் நம்மளோட வேலைகளும் நல்லா இருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு வந்து க்ளீன் பண்ணிட்டேன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் கேஸ் ஸ்டவ்வை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். என்னோட கிச்சனும் ரொம்ப சின்ன கிச்சன் தான். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் சின்ன கிச்சனாக இருந்தாலும் நான் மாடல் கிச்சனாக இருந்தாலும் நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா எப்பவும் நல்லா பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.